இந்த வீடியோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ 1/1/2024 இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் கார் ஸ்விஃப்ட் டிசைர் டூரிஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. இந்த கார் ஒரு பேஸ் மாடல் கார். இன்னைக்கு மட்டும் நம்ம 2 காருக்கு வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம A to Z எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபிட் பண்ண போகிறோம், என்னென்ன பிராண்டு எல்லாமே கிளியராக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை, ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்விஃப்ட் டிசைர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் பீடிங் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, குரோம் லைன் இந்த மாதிரி தான் வரும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் சில்வரில் ஸ்விஃப்ட் டிசைர் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம வந்து இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பேஸ் மாடல் காரு. இந்த காருக்கு வந்து நம்ம ரிமோட் லாக் ஃபிட் பண்ண போகிறோம். ஆடியோ, ஃபாக் லைட் எல்லாமே பண்ண போகிறோம். என்னென்ன ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த காருக்கு ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து ஆக்சிஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம கோல்டன் சீரீஸில் செட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். 232ல் இது ஒர்க் ஆகும். உங்களுக்கு 9 இன்ச் ஃபுல் HD 4K எல்லாமே சப்போர்ட் ஆகும். ரிவர்ஸ் கேமரா AHD ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் அவுட் வந்துடும். ஹெட்லைட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபாக் லைட் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். அதுவும் எந்த டைப்பு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒயரிங் டிஸ்டர்ப் பண்ணாமல் மாருதியில் கொடுக்கக்கூடிய புஷ்ஷிங் சுவிட்ச் டைப்பில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். மாருதியில் வரக்கூடிய அந்த லைட் வந்து எல்லோ தான் வரும், ஹாலஜன் தான் வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஒயிட் LED வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த செட்டு தான் இந்த காருக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். மல்டிமீடியா பிளேயர் ஆக்சிஸ் கோல்டன் சீரீஸ். இந்த செட்டு வந்து மற்ற பேசிக் செட்டு நம்மள்ட்ட இருக்குது, விலை கம்மியும் இருக்குது. மற்ற எல்லா செட்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த செட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு செட்டு நம்ம ஃபிட் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து ஹாப்பி, நல்லா இருக்குது, லேக் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த செட்டு வந்து ரெகுலராக நம்ம ஃபிட் பண்ணுவோம். அதே கஸ்டமர் இந்த செட்டு சரியில்லை, லேக் ஆகுது, ஏதோ கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா அந்த செட் நம்ம பண்ணவே மாட்டோம். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆக்சிஸ் நிறைய வண்டிக்கு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. ரியர் பம்பர் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து சேஃப்டியாக ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கிட்ட ரியர் பம்பர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பைக் ப்ரொடெக்ஷன் கார்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரியர் பம்பர் வந்து நம்ம எம்சன் பிராண்ட்லேருந்து 304 கிரேடில் நல்ல குவாலிட்டியான ரியர் பம்பர் ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் பீடிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். டோர் கார்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் குரோம் நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் போஸ் ஸ்டிக்கில் நம்ம வந்து ஸ்பீக்கர் 4 டோருக்கும் உட்டன் ரிங்கை வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம். மற்ற ஸ்பீக்கருக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்டு, இறைச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் நல்லா இருக்குது. ஃபாக் லைட் வந்து எல்லாருமே வந்து ஆன் ஆஃப் சுவிட்சில் தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஃபோரம் ஒயரை போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம அந்த செட்டப் பண்ணுறதே இல்லை. ஒரிஜினல் நீங்கள் மாருதியில் எப்படி சுவிட்ச் வருதோ, அந்த புஷ்ஷிங் சுவிட்ச் எப்படி வருதோ அந்த டைப்பில் தான் நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் சாக்கெட் டு சாக்கெட் போட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஆடியோ வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மட்டும் நமக்கு வந்து 2 ஸ்விஃப்ட் டிசைர் ஃபுல் ஃபிட்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். மற்ற காரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரிமோட் லாக் போடும்போது ஃப்ளிப்கி வந்து இதில் வந்து ஓகே பண்ணியிருக்கோம். ரிமோட் லாக் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ரிமோட்டு 3 வருஷம் வாரண்ட்டி வரும். இந்த காரில் வந்து நம்ம ஃப்ளிப்கி ட்ரை பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டார், அதனால் அவருக்கு பிடிச்ச பேட்டர்னில் வந்து நம்ம ஃப்ளிப்கி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மல் அந்த கிட்டில் வரக்கூடிய ரிமோட் லாக்கு. இது வந்து நம்ம போட்ட ஃப்ளிப்கி சூப்பராக இருக்கும். நல்லா வெயிட்டாக, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்துடும். உங்களுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறக்கே லுக்காக இருக்குது. சில காருக்கு வந்து நிறைய பேட்டர்ன் கிடைக்கும். மாருதிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் இருக்குது. உங்கள் கார் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக லுக்காக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃப்ளிப்கி டைப் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. உங்கள் காருக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிமோட் லாக் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து ஃப்ளிப்கி வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃப்ளிப்கி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம். ஃப்ளிப்கியோட பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருவேன். ஃபோட்டோ பார்த்து நீங்கள் வந்து ஐடியா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெயில் கார்டு அப்படின்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒட்டிடணும். இந்த மோதிரம், நகம் இதெல்லாம் பட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராச்சஸ் ஆகி டோர் ஓப்பன் பண்ணும்போது அசிங்கமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிட்டு வந்து எல்லாமே ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிராண்டில் வருது. 4 வந்துடும் உங்களுக்கு ஒரு கிட்டில், ஒரு பாக்ஸில். இப்போ நான் இந்த காருக்கு வந்து ஒட்டிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து மோதிரம், நகைலாம் படும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு கிராச்சஸ் ஆகாது. இது ரொம்ப பழசானாலும் இந்த ஸ்டிக்கரை பிச்சு வீசிட்டு நம்ம புது ஸ்டிக்கர் ஒட்டிடலாம்.
வண்டியோட பெயிண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் லாங் வந்து அப்படியே கிடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து நம்ம ஃப்ளோர் லேமினேஷன் பண்ண போகிறோம் நல்ல குவாலிட்டியாக. டேஷ்போர்டு லைட் அதாவது லெக் ரூம் லைட் வந்து நம்ம 4 சைடுமே நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஏவரேஜாக இந்த காருக்கு வந்து ரிமோட் லாக்கு, ஹேண்டில் க்ரோமு, டோர் கார்டு, பம்பர் கார்டு, டோர் பீடிங்கு எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ரிமோட் லாக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆண்ட்ராய்டு ஆடியோவும் அப்டேட் பண்ணிட்டோம். HD கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். 4 டோர் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணியிருக்கோம். டாப் LED லைட் போட்டிருக்கோம். ஃபாக் லைட் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். LED லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் கீ வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதோடைய வீடியோ கிளாரிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1080 பிக்சலில் வந்து இந்த பிக்சல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகும். கொரில்லா கிளாஸ் தான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்கள் கிளாரிட்டியெல்லாம் எந்த சேஞ்சும் இருக்காது. இந்த கார் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கார் சென்னையிலேருந்து வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். வண்டி கிளம்பிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனி ஒரு கார் மதுரையிலேருந்து நமக்கு வந்திருக்கு. அந்த காருக்கும் வந்து ஆண்ட்ராய்டு ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த காருக்கு என்னென்ன செட்டப் பண்ணமோ அதே மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து இதில் வந்து பேனா சவுண்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து கஸ்டமரே கேட்டார். நம்ம வேறு 2-3 பிராண்டு காட்டினோம். அவருக்கு வந்து பேனா சவுண்டு பிடிச்சிருச்சு. அதனால பேனா சவுண்டு கேட்டனால நம்ம வந்து 464ல் வந்து பேனா சவுண்டு செட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HD கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்த காரில் பார்த்தீங்கன்னா போஸ்டிக் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணோம். இந்த காரில் வந்து 4 டோர் JBL 6.5 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். சாக்கெட் டு சாக்கெட் போட்டு நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். ஹார்ன் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பவர் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் லேமினேஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த காரில் வந்து பிளாக் கலர் மேட்டு போட்டோம். இந்த காரில் வந்து பீச் கலர் மேட் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் ஒரிஜினல் JBL தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இந்த காருக்கு. நம்மள்ட்ட வந்து ஒரிஜினல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். காப்பி, அன்பிராண்டடு, விலை கம்மி அந்த மட்டமானது எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. செஞ்சால் நல்லது மட்டும்தான் செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக கேட்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கம்மி ப்ராடக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டென்ஷன் இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டுடைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ருபீஸ்க்கெல்லாம் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட சூப்பரான ஸ்பீக்கர்லாம் வந்துருச்சு. சில பேர் என்கிட்ட வந்து 500 ரூபாய்க்கு பேர் ஸ்பீக்கருக்கெல்லாம் கேட்குறீங்க. அந்தளவு குவாலிட்டி கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது, அவுட்புட் இருக்காது. கம்ப்ளைண்டே தான் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சர்வீஸ் இருக்காது. நல்ல ஸ்பீக்கராக போடுங்க, பாட்டு கேட்குறக்கும் சூப்பராக இருக்கும். சீட் கவர் வந்து இந்த காரில் வந்து ஃபினோ மெட்டீரியலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ண காரில் வந்து நம்ம சீட் கவர் போடலை. ஷோரூம்லேயே அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டாக போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து சீட் கவர் போடலை. இதோடைய கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சாக்கெட் டு சாக்கெட் போட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டோம். உங்கள் காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும், கார் அக்சசரிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன். தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க. நம்ம ஸ்டேரிங் பட்டன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், சீட் கவர் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிமு, ஸ்டிக்கரிங்கு, ஆடியோ, ஹார்னு, லைட்டிங்கு, ரிமோட் லாக்கு, பவர் விண்டோ என்னென்ன காருக்கு வேணுமோ A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.